இறைபலியில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம், இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் வளர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் வளர இணைவோம். இறை பலியில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் இந்த ஞாயிறு காலை வேளையில் நாம் அனைவரும் லூர்து அன்னை திருத்தலத்திலே இன்று முதலாக ஆண்டவர் இயேசுவை உள்ளத்திலே பெறவிருக்கின்ற ஆண்ட்ரூ இந்த சிறுவனுக்காக ஜெபிக்க, வாழ்த்த, இறைவன் செய்த வல்ல செயல்கள் அனைத்திற்கும் நன்றி சொல்ல இங்கே வந்திருக்கின்றோம். குறிப்பாக ஆண்ட்ரூவினுடைய பெற்றோர் இந்த நாளுக்காக பல தயாரிப்புகளை அவர்கள் மேற்கொண்டு ஆண்ட்ரூ தூய இதயத்தோடு நற்கருணை ஆண்டவரை உள்ளத்தில் ஏற்று ஆன்மீக வாழ்விலும் ஞான வாழ்விலும் சிறந்த கல்வி அறிவை பெற்று நல்ல கிறிஸ்தவராக வர வேண்டும் என்ற கனவுகளோடு இந்த பெற்றோர் இந்த திருப்பலிக்காக பல தயாரிப்புகளை மேற்கொண்டார்கள். ஞான பெற்றோர், உற்றார், உறவினர் அனைவரும் இணைந்து இந்த விழாவை ஆண்டவர் நம் மத்தியில் இருந்து நம்மோடு பயணிக்க தொடர்ந்து கொண்டாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகிலே நல்மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் வாழ்த்துகின்றோம்
ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி, உமது திரு உடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடவிடாமல் உய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, வசனங்கள் 16 முதல் 17 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளை போற்றி திருவிருந்துக்கு கிண்ணத்திலிருந்து பருகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்கிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தினால் பங்கு கொள்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. விலகாத என் தெய்வம் இயேசு, ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு, என் பக்கம் இருக்கின்றார். அவர் என்னோடு இருக்க, என்னாலும் காக்க, அஞ்சாமல் அடங்கிடுவே. அவர் என்னோடு இருக்க,
தெய்வம் இயேசு. ஆற்றலவரே என் மீட்பும் அவரே, பலம் தந்து என்னை என்னாலும் காப்பவரே. என் கோட்டை அவரே, என் அரணம் அவரே, என் முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து வருபவரே. என்னை உள்ளங்கையில் பொறித்து காலமெல்லாம் காக்க என் தேவன் இருக்கின்றார். என்னை உள்ளங்கையில் பொறித்து காலமெல்லாம் காக்க என் தேவன் இருக்கின்றார். ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. இரண்டாம் வாசகம். அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருங்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 42 முதல் 47 முடிய. அந்நாள்களில் சகோதரர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பல அருஞ்செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலப்புலங்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கேற்ப பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனதோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேறு வகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டு கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டு கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார். அவர் அந்த ஆளை நோக்கி, என்னை உமக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஓர் உவமையை சொன்னார். செல்வனாய் இருந்த ஒருவருடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலேயே இன்றிரவே உன் உயிரை உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீர் சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, முன்னுரையில் சொன்னது போன்று அன்பு மகனான அமல்ராஜ், மரிய லுசியா இவர்களது அன்பு செல்வம் மரிய ஜோர்டான் ஆண்ட்ரூ ஆண்டவர் இயேசுவை முதல் பெறவிருக்கின்ற மகிழ்ச்சியான வேளையில் இயேசு ஆண்ட்ரூங்க பார், இயேசு முதல்ல உன் உள்ளத்துக்கு வரார். வந்த உடனே என்ன கேட்பா அவர்கிட்ட? நற்கொரல் யார் இருப்பார்? அதெல்லாம் பழைய கேள்வி. இது அவுட் ஆஃப் போர்ஷன். இயேசு வாங்கின உடனே நற்கொரல் வாங்கின என்ன கேட்பா அவர்கிட்ட? பேசுவல்ல? அண்ணா இயேசுகிட்ட பேசுவியா? என்ன பேசுவ? சரி, இதே கேள்வியை நம்ம முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் கேட்டாராம். நீங்கள்லாம் இயேசுவை வாங்க போகிறீங்க, என்ன நீங்கள் கேட்க போகிறீங்க அப்படின்ட்டு. அப்புறம் நான் இதே கேள்வி கேட்பேன். அப்போ அங்கே இருந்த புதுநன்மை பிள்ளைகள் சொன்னார்கள், நான் இயேசுவுக்கு நன்றி சொல்வேன். அப்புறம் இன்னொரு பிள்ளை சொன்னிச்சு, நான் இயேசுகிட்ட நான் நல்லா படிக்கணும்னு கேட்பேன். இன்னொரு பிள்ளை ஞானத்தை கேட்பேன். நான் இயேசுகிட்ட எங்கள் வீடு ரொம்பவும் சின்ன வீடாக இருக்குது, பெரிய வீடாக கட்டி கொடு அப்படின்னு கேட்பேன் அப்படின்ட்டு திருத்தந்தைகிட்ட அப்படி சொல்லினே வந்தாங்க. அப்புறம் கடைசியாக திருத்தந்தை அவர்கள், நான் புது நன்மை வாங்கினபோது என்கிட்ட இதே கேள்வியை எங்கள் பங்கு தந்தை கேட்டார். அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு, ஸ்டே வித் மீ லார்ட், என்னோடு தங்கும் ஆண்டவரே என்று கேட்பேன். ஆண்டவரே என்னோடு தங்கும் என்று கேட்பேன். இன்றைக்கி நம்ம அன்பு செல்வன் ஆண்ட்ரூ முதலியாக ஆண்டவர் இயேசுவை பெற்றுக்கொள்கிறார்.
தூய்மையான உள்ளத்தோடு இருக்கிறார். கேள்வி கேட்ட உடனே அந்த இன்னோசன்ஸ் வந்து அழகாக தெரியுது. இயேசு வரப்போகிறாரு, என்ன பண்ண போகிறோம், எந்த ஒரு கபடற்ற ஒரு மனதோட தூய்மையான இதயத்தோட இருக்கின்ற இந்த ஆண்ட்ரூ வாழ்வில் எல்லா ஆசிரியையும் பெற்று அவர்களது பெற்றோர் வழியாக இறை பராமரிப்பை பெற்று மகிழ்ச்சியான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ ஜெபிக்க குழுமி இருக்கின்றோம். இன்றைய ஞாயிறு இறைவார்த்தை செல்வத்தை பற்றிய அறிவுரைகளை, செல்வத்தின் மீது நமக்கு இருக்கும் பற்று எப்படி இருக்க வேணும் அப்படின்னு சொல்லுது. இதில் வந்து நம்ம பார்க்குறோம், ஒருவர் வந்து இயேசுகிட்ட, போதகரே சொத்தை என்னோடு பங்கிட்டு கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் அப்படின்னு கேட்குறார். சொத்தை வந்து பங்கிட்டு கொடுக்க வேணும். இன்றைக்கி வந்து நம்ம குடும்பங்களில், நம்ம ஊரில், நம்ம பங்கில் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால், சொத்தை பிரி, என் பங்கை கொடு, என் சொத்து எங்கே அப்படின்ட்டு. 20 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒருவர் வாக்குமூலம் கொடுத்தார் தியான இல்லம் ஒன்றில். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் தான் எங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க, நான் தான் என் தம்பி தங்கச்சிங்கள்லாம் வளர்த்தேன், கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், செட்டில் பண்ணேன். என் தம்பி தங்கச்சிங்கெல்லாம் சொத்தை பிரிக்கணும்னு கூப்பிட்ட உடனே அவர் பேர் வந்து ஜோஸ். அவர் சொல்கிறாரு, என் தம்பி தங்கைங்கெல்லாம் மனம் கோடாமல் அவங்கள சொத்தை பிரிக்கணும்னு கூப்பிட்டேன். அப்போ கேட்டேன், உங்களுக்கெல்லாம் என்ன விருப்பம்னு கேளுங்கன்னு. ஆனால் அவர்கள் விருப்பம் எல்லையை கடந்து இருந்தது. அவர்களுக்கு சமமாக பிரித்து கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆனால் அந்த சமமாக பிரிக்கிறத தாண்டி அவங்க விருப்பத்தை சொன்னாங்க. என் சொத்தை பாதியை விட்டு கொடுத்து அங்கே வந்து கொடுத்தேன். அதனால் எங்கள் வீட்டில் என் மனைவி ஏற்றுக்கொள்ளவில்லை. பிள்ளைகள் கேள்வி கேட்டார்கள், அது எப்படி சமமாக பிரிக்கிறது, நம்ம சொத்தை போய் பங்கு போட்டு கொடுத்துட்டீங்களே அப்படி என்று. அப்பொழுது அந்த தியானத்தில் இருந்த அந்த வழிநடத்திய தந்தை சொன்னார், எவ்வளோ மதிப்பு இருக்கும், 20 வருஷத்துக்கு முன்னாடி 25 லட்சம் இருக்கும், என் சகோதரன் கொடுத்துட்டேன். அப்போ அவர் சொன்னாராம், இந்த 25 லட்சம் நீ இயேசுக்கு கொடுத்த லோன் மாரி வச்சுக்கோ, இயேசுக்கு கொடுத்த லோன் மாரி வச்சுக்கோ. லோன் கொடுத்தா வட்டி வந்துக்கினே இருக்குமே, அது மாதிரி நினச்சிக்கோ. உன்கிட்ட இயேசுகிட்டேருந்து பல மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு அப்புறம் சொன்னாராம். அப்போ அவர் வந்து நினச்சி பார்க்குறாரு, நாங்கள் கஷ்டத்தில் இருந்தோம், ஏன்னா எங்கள் குடும்பத்தில் நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு. ஆனால் அந்த குருவானவர் சொன்னார், அடுத்தவங்களுக்கு செஞ்சல, அதுக்கு ஜீசஸ்க்கு செஞ்ச லோன் மாதிரி, அவங்களுக்கு ஜீசஸ்க்கு லோன் கொடுத்த மாதிரி அவர் பல மடங்கு கொடுப்பார். என் வாழ்க்கையில் நான் பல மடங்கு ஆசீர்வாதங்களை கண்டேன். என் பிள்ளைங்க நான் எதிர்பார்த்ததை விட நல்லா வளர்ந்துட்டாங்க, நல்ல நிலையில் இருக்கிறாங்க, நல்ல பேர பிள்ளைகளை கொடுத்துட்டாரு. ஆண்டவர் இன்னும் நிறைய செஞ்சுக்கினே இருக்கிறாரு. ஐ கேவ் லோன் டு ஜீசஸ். இன்னைக்கு சொத்து தகராறு நீதிமன்றங்களில் ஏராளம். ஸ்கூலில் படிக்கிற பையனே சொல்கிறான், எங்கள் அப்பா இப்போ இருக்கிற வீட்டை என் பேருக்கு ஏறி கொடுத்துட்றேன் இருக்கார் ஃபாதர். தங்கச்சி வந்து சொல்லுது, அது எப்பட்றா உனக்கு, எனக்கு தான் தர்றேன்னார் அப்பா. சாதாரணமாக விளையாட்டுத்தனமாக பிள்ளைகள் பேசிக்கொள்வது. இந்த சூழ்நிலையில் இன்றைய இறை வார்த்தையில் நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு ஒரு உவமையை சொல்கிறார். செல்வர் ஒருவருக்கு நிலம் இருந்தது, அந்த நிலம் நன்றாக விளைச்சலை கொடுத்தது. அந்த நிலம் வந்து நல்ல விளைச்சலை கொடுத்ததுன்றார். அந்த நிலத்திற்காக ஆண்டவர் கால சூழ்நிலை கொடுத்தார், மழையை கொடுத்தார், விளைச்சலை கொடுத்தார். அப்படி நல்ல விளைச்சலை கொடுத்த அந்த செல்வந்தருக்கு என்ன ஆசைன்னா, இவ்வளோ செழுமையாக வளர்ந்துருச்சு, நிறைய அறுவடை வந்துருச்சு, இதை சேர்த்து வைக்க இடம் இல்லையே. எனவே அவர் என்ன சொல்கிறாரு, என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக்குவேன், என் தானிய பொருட்களை சேர்த்து வைப்பேன், என் நெஞ்சமே உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகைக்கும் தேவையானது இருக்கிற மகிழ்ச்சியாக இருன்னு சொல்லுவேன் நான்.
என் 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 நான் என்று இந்த செல்வந்தன் தன்னுடைய எதிர்காலம் பெருசாக களஞ்சியம் கட்டணும், சேர்த்து வைக்கணும், சாப்பிடுவேன், நல்லா இருப்பேன். ஆனால் இந்த விளைச்சலை கொடுத்த கடவுளை மறந்து போனான், நன்றி சொல்லலை. இந்த உழவு தொழிலில் உழைச்சவங்களை மறந்து போயிட்டான். நான் என்று தான் அவன்கிட்ட இருந்தது. 3 தவற செய்கிறான். நான் என்ற தன்னை மையப்படுத்திய வாழ்வு. 2வது அவன் என்ன பண்ணுறான், இந்த உலக வாழ்வு இறப்பு இதை மறந்தே போயிடுறான். இந்த உலகத்தில் என்ன வாழ்க்கை வாழ்கிறோம், இந்த உலகத்தில் வாழ்கிறவங்க இறக்கணும் அப்படின்றதையும் மறந்து போயிடுறான். எனக்கு 45 வயசு நடக்கும்போது ஒரு பெரியவர் கேட்டார், என்ன ஃபார் வயசு இருக்கும் அப்படின்ட்டு, நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னா. அவர் சொன்னார், என்ன ஒரு 30-35 இருக்குமா அப்படின்னாரு. என்னை பார்க்குறவங்களாம் கம்மியாக தான் வயசை சொல்லுவாங்க என்ன. அப்போ நான் சொன்னேன், இல்லை 45 வயசு ஆகுது எனக்கு அப்படின்னாரு. அப்போ அவர் என்ன சொன்னார், வாழ்க்கையில் பாதி வருஷம் போயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னாரு. அப்போ இதுக்கப்புறம் எத்தனை நாளுன்னு நம்ம கையில் இல்லை. இன்றைய காலகட்டத்தில் நாளை இருப்போமா அப்படின்றதுக்கு கேரண்டி யாருக்குமே கிடையாது. அடுத்த வாரம் எல்லாரும் நல்லா இருப்போமா இந்த உலகத்தில், கேரண்டியெல்லாம் கிடையாது. குறுகிய வாழ்வு, குறுகிய காலம். அதை கொரோனாவில் பார்த்தோம். ஒசூரில் கொரோனா டைமில் அங்கே ரோட்டு ஓரத்தில் மூட்டையில் பணத்தை கொண்டு ஒருத்தர் தூக்கி போட்டார், இறைச்சார். போலீஸ் பிடிக்குது, எதுக்கே பணத்தை இங்கே போட்டுன்னுக்கிறாங்க. அப்போது அவர் சொன்னார், என் நண்பன் தான் இந்த ஆம்புலன்ஸில் பணமாக இருக்கிறான், அவன் சேமித்து வச்சது, ஹாஸ்பிட்டலுக்கு கொரோனாவை கொண்டு போய் காப்பாற்றுங்கன்னு வச்சின்னு கேட்டோம், எதுவும் முடியாதுன்ட்டாங்க. அவன் சாவத்துக்கு முன்னாடி சொன்னான், இந்த பணம் எதுக்கு தூக்கி ரோட்டில் போடுறா, வேணுன்றவங்க எடுத்துன்னு போட்டோம் அப்படின்ட்டு இறந்து போனான். இது ஒரு சம்பவம், இதுமாதிரி நிறையா நடந்தது. காரணம் என்னன்னாக்கா, நம்ம வாழ்வு ரொம்பவும் குறுகிய காலம். அந்த வாழ்வை நமக்குன்னு வாழறதை விட்டுட்டு கடவுள் கொடுத்த அந்த நல்ல வாழ்வை கடவுளுக்கும் பிறருக்கும் நல்லது செய்யுங்கின்ற மனிதர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இவன் ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி நினச்சான். கடவுள் அறிவிலேயே இன்னைக்கே நீ இறக்க போகிற எச்சரிக்கின்றார். 3வது, தன்னிடம் இருப்பதை உண்டு குடித்து மகிழ்வேன் சுயநலத்தோடு இருந்தான். எனவே தான் உனக்கு இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, நாமும் பல சமயத்தில் சுயநலம் கொண்டவர்களாக கடவுளை மறந்து போகிறோம். எல்லாத்தையும் கொடுத்தவர் கடவுள், திறமையை கொடுத்தவர், வாய்ப்பை கொடுத்தவர், எல்லாத்தையும் கொடுத்த கடவுளை மறந்து போகிறோம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கை நிரந்தரம் இல்லை. இங்கே நிரந்தரமாக இருக்கிற மாதிரி கனவு கண்டுட்டு பல பெரிய பெரிய காரியங்களை செய்யணும், நிறையா சேர்த்து வைக்கணும்னு பேராசை கொள்கிறோம். தவறானது. எனவே தான் நாம் இறக்கின்ற போது நம்மோடு 2 கண்ணுக்கு தெரியாத பையை தூக்கிட்டு போவோமா. எத்தனை பைய? 2 கண்ணுக்கு தெரியாத பையை தூக்கிட்டு போவோமா. அதில் ஒரு பையில் என்ன இருக்குமா, அந்த கண்ணுக்கு தெரியாத பையில் நம்ம பாவ சங்கீதத்தில் அறிக்கையிடாத பாவங்கள், நாம் தவறு செய்து மனம் வருந்தாத அந்த பாவங்கள். பாவ சங்கீதத்தில் அறிக்கையிடாத பாவமும், தவறு செஞ்சுட்டு மன வருத்தமே இல்லாமல் இருக்கிறோம் பாருங்க, அதுவும் அந்த பையில் இருக்குமா. அந்த பையை காலி பண்ணுன்னு வச்சிங்க, இப்பயே நம்ம பாவ சங்கீதனம் செய்து மனம் வருந்தி மன்னிப்பை கொடுத்து அந்த பையை காலி பண்ணிடலாம். இன்னொரு பை இருக்குமா, கண்ணுக்கு தெரியாத பை. அந்த பை என்னன்னா, நம்ம செஞ்ச நல்ல காரியங்கள், நாம் செய்த புண்ணியங்கள். நம்ம நல்லதெல்லாம் செஞ்சு பாராட்டி இருக்க மாட்டாங்க, அங்கீகரிச்சிருக்க மாட்டாங்க, யாரும் அதை பெருசாக பேசியிருக்க மாட்டாங்க. அவை அனைத்தும் பெரிய பையில் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுமா. அப்போ நம்ம இவ்வுலக வாழ்க்கையில் நாம் இறைவன் உகந்த பிள்ளைகளாக விண்ணரசுக்குரிய செல்வங்களை சேர்ப்போம், நல்லது செய்வோம், அன்பை வெளிப்படுத்துவோம்,
பிறருக்கு உதவி செய்வோம், பிறருக்காக வாழ்வோம். அப்போ நம்ம ஈஸியாக ஆண்டவருக்கு உகந்த விண்ணக செல்வங்களை நம் கரங்களில் சேமித்து எடுத்து செல்வோம். ஆமேன். மண்ணையும் படைத்தவராய் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வுரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கண்ணி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, முதலாக ஆண்டவர் இயேசுவை பெறவிருக்கின்ற மரியை ஜோர்டன் ஆண்ட்ரூ இவருக்காகவும், குறிப்பாக அவரது பெற்றோர் ஞான பெற்றோருக்காகவும் விண்ணக தந்தை நோக்கி நமது மன்றாட்டுக்களை எழுப்புவோம். அனைத்துலக திருச்சபைக்காகவும், எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோர் அவர்களுக்காகவும், எங்கள் ஆயர்கள், குருக்கள், துறவியர், இன்று நமக்காக திருப்பலி நிறைவேற்றும் அருட்திரு பாஸ்கல்ராஜ் அவர்களுக்காகவும் மற்றும் பொதுநிலையினர் அனைவருக்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பாரத நாட்டிற்காகவும் அதை ஆள்வோர்களுக்காகவும் அதன் மக்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிணியாளர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், முதியோர் ஆகிய அனைவருக்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பான எங்கள் வானக தந்தையே, ஆழ்ந்த நம்பிக்கையோடு நோக்கி எழுப்பிய அந்த மன்றாட்டுக்கள் அனைத்தையும் ஏற்றறலும். அன்பின் இறைவா, நீர் எங்கள் வாழ்வில் செய்து வருகின்ற அனைத்து வல்ல செயல்களுக்காம் நன்றி செலுத்தும் வேளையில் தொடர்ந்து நாங்கள் நீரே எங்களது ஒப்பற்ற செல்வம் என்பதை உணர்ந்து வாழ உதவி செய்தரலாம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். என்ன தருவேன் இறைவா, உனக்கு நான் என்ன தருவேன் தலைவா, என்ன தருவேன் இறைவா, உனக்கு நான் என்ன தருவேன் தலைவா.
நான் கொடுப்பவை யாவையும் படைத்தவன் நீ, இங்கு உள்ளவை யாவையும் ஆள்பவன் நீ. என்னையே நானும் தர நினைத்தால் உடல் தந்து உயிர் கொடுத்தவன் நீ. என்ன தருவேன் இறைவா, உனக்கு நான் என்ன தருவேன் தலைவா. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களிடதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. ஆதலால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் இனிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருவை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடணும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளிநேற்றரணும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்கவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருளை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறை மகன் இயேசு போதித்தவாறு இவ்வுலகில் இறை அரசு வர ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
ஆண்டவரை தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமில்லாமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கணும் திருத்துதர்களுக்கு முடிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் மது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி மத்துள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்கிறாக. என வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்த ஆண்டவரின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ உயிர்த்த கிறிஸ்து, நாம் அனைவரும் வாழ்வு பெற தன்னையே பலியாக கொடுத்த ஒப்பற்ற செல்வம் இவரே. இவரை நமது வாழ்வின் செல்வமாக கொண்டு வாழ அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பரிந்த நுள்ளம் வருகின்ற நேரம் இது, என் இயேசு எந்த உயிர் கலந்திடும் வேலை இது. என் மீட்பரிந்த நுள்ளம் வருகின்ற நேரம் இது, என் இயேசு எந்த உயிர் கலந்திடும் வேலை இது. உணவாய் உணர்வாய் வாய் இறைவா, உணவாய் உணர்வாய் வாய் இறைவா, இன்னுயிராய் உறவாய் வாய் இறைவா. எண்ணி பரிந்த உள்ளம் வருகின்ற நேரம் இது, என் இயேசு எந்த உயிர் கலந்திடும் வேலை இது. மண்ணோடு விதையானே, உந்தன் உயிர் தந்தாய் நான் மரமானே. விண்ணோடு முகிலானே, உந்தன் அருள் பொழிந்தாய் நான் மழையானே. கடலோடு கலந்திடும் நதியாக நானும் கலந்திடும் புது உறவு, கனிவோடு காத்திடும் கரம் பற்றி நடந்திடும் உம் அன்பு தரும் நிறைவு.
காற்றோடு பேசும் பூவாய் உன்னோடு நானும் பேச அமுதாக உங்கள் வரவு பறிந்த நல்லம் வருகின்ற நேரம் இது எங்கே எந்த நோயை கலந்திடும் வேலை இது விளக்கோடு திரியானே சுடராக என்னில் வந்தாய் ஒளியானே உன்னோடு உறவானே உணவாக நீ வந்தாய் நிறைவானே உடலோடு கலந்திடும் உயிர் மூச்சு நீ என்னில் உருவாக்கும் புது உணர்வு விழியோடு இமையாக வழியெல்லாம் துணையாக ஒன்றான புது நினைவு உலகெல்லாம் உந்தன் ஆசை விலகாது இந்த நாளும் இலையாக புது வாழ்வு என் மீட்பறிந்த உள்ளம் வருகின்ற நேரம் இது எங்கே எங்கள் உயிர் கலந்திடும் வேலை இது மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வதும் இறையாள்வின் சுவைப்பதன் முன்னடையாளமாக திகழ்கின்றது. ஆதலால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, இன்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உங்கள் நல்வரங்கள் இன்று தேடினோம். அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, இன்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உங்கள் நல்வரங்கள் இன்று தேடினோம். இந்நிரந்த உதவிகளை பெற்று தந்தனே, எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றார். இந்நிரந்த உதவிகளை பெற்று தந்தனே, எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றார். நன்றி பூக்கள் ஒன்று சேர்க்கும் உங்கள் பாதத்தில் லூர்து தாய்மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்க்கும் உங்கள் பாதத்தில் லூர்து தாய்மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே.
அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி இன்று உந்தன் புகழை பாடுவோம். தேடுமாந்தரே தேற்றி காத்திடும் உங்கள் அருள்வரங்கள் என்று தேடினோம். உங்கள் அருள்வரங்கள் என்று தேடினோம். வானக உணவே வாரும் என் உள்ளமே வாழ்விக்கும் விருந்தே வருவாய் விரைந்தே. வானக உணவே வாரும் என் உள்ளமே வாழ்விக்கும் விருந்தே வருவாய் விரைந்தே. பேரின்பம் தருகின்ற பெருந்தகையே பேராற்றல் அளிக்கின்ற அருட்கடலே உன் வரவில் வசந்தம் வருமே நிறைவாய் உண்ணும் உணவாய் இனி வருமே உன்னில் ஒன்றாய் உறவாடவே. உண்ணும் உணவாய் இனி வருமே உன்னில் ஒன்றாய் உறவாடவே. வானக உணவே வாரும் என் உள்ளமே வாழ்விக்கும் விருந்தே வருவாய் விரைந்தே. என்றென்றும் வாழ வழியாகும் உணவு என்றும் உள்ள அன்பா பலியாகும் உறவு. இன்றென்றும் வாழ வழியாகும் உணவு இன்றும் உள்ள அன்பால் வழியாகும் உறவு. வாழ்வினை தருகின்ற வளமான உணவு பகைவினை நினைவூட்டும் பரிசுத்த உறவு. நம்பிக்கை கொண்டோர்க்கு தெவிட்டாத நிறைவு. உண்ணும் உணவாய் இனி வருவே உன்னில் ஒன்றாய் உறவாடவே. உண்ணும் உணவாய் இனி வருமே உன்னில் ஒன்றாய் உறவாடவே. வானக உணவே வாரும் என் உள்ளமே வாழ்விக்கும் விருந்தே வருவாய் விரைந்தே. வலுவினை ஊட்டிடும் திடமான உணவு கல்வினை புரிந்திட தூண்டும் நல்லுறவு. வலுவினை ஊட்டிடும் திடமான உணவு நல்வினை புரிந்திட தூண்டும் நல்லுறவு. ஆற்றலை வழங்கிடும் அதிசய உணவு போற்றுதற்குரிய பொன்னான உறவு. வல்லவ நமக்கென தரும் நீரை மகிழ்வு. உண்ணும் உணவாய் இனி வருவே உன்னில்
விண்ணில் ஒன்றாய் உறவாடவே வானக